Hi friends, welcome to Vismaya Kudil. இன்னைக்கு என்னோட மண்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. எல்லா லேடிஸ்க்குமே வந்து மண்டே மார்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிஸியான ஒரு மார்னிங்காக தான் இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு இருக்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே அந்த ப்ரீவியஸ் 2 நாளுமே இருக்குது பாருங்க. அந்த 2 நாளுமே நம்ம இஷ்டத்துக்கு வேலை பார்த்துருப்போம். நமக்கு எந்த ஒரு டைம் லிமிட்டுமே இருக்காது. ஸோ இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. அதனால அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்போம் 2 நாள். ஸோ மண்டே வந்து நம்ம வந்து டயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். ஸோ அதனாலே கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இன்னொன்று சாட்டர்டே சண்டே வெளியில் போவோம், அப்புறம் வந்து ஷாப்பிங் இந்த மாதிரிலாம் போயிட்டு சண்டே நைட்டு வந்து லேட்டாக படுப்போம். அதனால் மண்டே காலையில் எந்திரிக்கிறதுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பார்க்குற க்ளீனிங் வேலை எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம். 3 வேளை நல்லா சூப்பராக சமைச்சிருப்போம், சாப்பிட்ருப்போம், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அவுட்டிங் போயிருப்போம், இப்படியே இருந்துருவோம். ஸோ அதனால் வந்து நம்மளோட ரெகுலர் வேலைகள் நிறையா வந்து அப்படியே பெண்டிங் வச்சுட்டே இருந்திருப்போம். அது எல்லாமே சேர்த்து மண்டே தாங்க பார்ப்போம். அதனால தான் மண்டே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த எப்படி இருக்கும் மண்டேனா வந்து உங்களுக்கு மண்டே வந்துருச்சுன்னா மண்டே வந்துருச்சு ஜாலி அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லை ஐயோ திரும்ப மண்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து நல்லா நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிட்டதுனால நிறைய ஜாமான் இருந்தது. அதை எல்லாமே வந்து நல்ல விலைக்கு நைட்டே வச்சுட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு அது வந்து கவுண்டர் டாப் அடைச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது. அதனால் அது எல்லாமே எல்லா இடத்துலையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா செய்ய போகிறேன். ப்ளஸ் தோசை தேங்காய் சட்னி செய்ய போகிறேன். தோசை தேங்காய் சட்னியே போதும். ஆனால் பாப்பாக்கு இன்றைக்கி நான் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி யோசிக்கவே மறந்துட்டேன். ராகி சேமியானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை செஞ்சுட்டோன்னா இது ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி சேமியா செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் லைட்டாக உப்பு போட்டு அதை நல்லா கலக்கிக்குவேன். கலக்கினதுக்கப்புறமா ராகி சேமியாவை அதில் நனைச்சி வச்சுடுவேன். 1 நிமிஷத்துக்கும் குறைவாக தாங்க ஊறணும். கொஞ்சம் அதிகமாக ஊறிடுச்சுன்னா கூட உங்களுக்கு குழன்னு ஆகிடும். சேமியா வந்து உதிரியாக வராது. இப்போ வந்து ஒரு இட்லி பானையில் எண்ணெய் வச்சு அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த இட்லி பிளேட்டில் வந்து நல்லா நெய் தடவிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 1 நிமிஷத்துக்கும் கம்மியாக தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த இட்லி பிளேட்டில் வந்து நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். ஆனால் ராகி வந்து நம்ம இனிப்பாக செய்கிறப்ப கொஞ்சம் நெய்யோட வாசம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து நெய் தடவிக்கிறேன். நீங்கள் காரம் செய்கிறப்ப எண்ணெய் தடவிக்கலாம். என்னோட பிளேட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக நெய்யும், பாப்பாவோட பிளேட்டில் கொஞ்சம் அதிகமாகவும் தடவிக்க போகிறேன். இன்றைக்கி நானும் ராகி சேமியா தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து வேறு எதுவும் கஞ்சி இல்லை இந்த மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஏதாவது சாப்பிட்ணும் மாதிரி தோணுது. அதனால் நானும் வந்து ராகி சேமியா எனக்கு பாப்பாவுக்கு செஞ்சுருக்கேன். ஹஸ்பண்டுக்கு கொஞ்சோண்டு வச்சுட்டு தோசை வச்சுட்டேன்னா அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. இது வேகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக உங்களுக்கு வந்து வெந்துடும். அதனால தான் நம்ம வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற டைம் நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்னால வந்து இது செய்யலாம். கீழே இருக்கிற பிளேட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் மேலே இருக்கிற பிளேட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் வச்சிடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஆவி பட்டு கீழே இருக்கிற பிளேட்டில் குழன்னு ஆகாது. அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டவ்வில் வந்து நான் முந்திரி பருப்பு பாதாம் அது ரெண்டுத்தையும் நெய்யில் வந்து லைட்டாக வறுத்து வச்சிடுறேன். அது வேகிற டயத்தில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தேங்காயும் துருவி வச்சுருக்கேன். நேற்று நைட்டு வந்து எனக்கு ஜீரக தண்ணி வந்து நான் போட்டு வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஜீரகத்தை பவுடராகவோ இல்லை முழு ஜீரகமாகவோ போட்டு நல்லா கொதின்னு நல்லா தலை கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ளாஸ்கில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகிறேன். அது வந்து இன்றைக்கி ஒரு ஈவினிங் வரைக்குமே எனக்கு வந்து யூஸ் ஆகும். அதை வந்து குடிச்சுப்பேனா. ராகி சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதில் இருக்கிற தண்ணியை கீழே கொட்டிட்டு 2 பிளேட்டில் இருக்கிற சேமியா வந்து இதில் கொட்டி உதுத்து விட்டுக்கிறேன். கையால் கூட உதுத்து விடலாங்க, ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு தேங்காய் ஜீனி வந்து போட்டிருக்கேன். ஏலக்காய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். என்னமோ ஹஸ்பண்ட்க்கு ஏலக்காய் ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடலை. நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா பாதாம், அதையும் வந்து கொட்டிடுறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அதை வந்து ஃப்ளாஸ்கில் ஃபில் பண்ணி வச்சிடுறேன். எப்போதுமே வந்து ராகி சேமியாவுக்கு வெல்லம் வந்து நல்லா துருவி போடுவேன். கிரேட்டர் வச்சு இந்த மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு துருவி போடுவேன். இன்றைக்கி டைம் இல்லாததுனால மட்டும்தான் வந்து சுகர் சேர்க்குறேன். ஸோ ப்ளீஸ் வந்து நீங்கள்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து சுகர் இல்லாமல் வெல்லம் போட்டே கொடுங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. ராகி சேமியா வந்து நம்ம ஆறி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு சூடாக சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு அதை செஞ்சேன். இப்போ வந்து தோசை வந்து ஊற்றிடுறேன். சும்மா ஒரு தோசை தான் வைக்க போகிறேன், ப்ளஸ் கொஞ்சோண்டு ராகி வைக்க போகிறேன். ஏன்னா காலையில் அவசரமாக ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு.
துணியை மிஷினில் போட்டுட்டு தான் நான் வந்து குளிக்க போனேன். நான் குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா துணி வந்து துவைச்சி கொடுத்துருச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க உங்களோட வாஷிங் மிஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வாஷிங் மிஷின் வந்து எல்ஜி 6.5 லிட்டர் வாங்கி வந்து ஒரு 7 இயர்ஸ் இல்லைனா 6 இயர்ஸாவது இருக்கும். ஏன்னா 2 ஷிஃப்ட்டு போடலாம், ஏன்னா 2 நாளாக துணி துவைக்கவே இல்லை, அவ்வளோ துணி வந்து கிடக்கு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு ஷிஃப்ட் தான் போட போகிறேன், நாளைக்கு இன்னொன்று போட்டுக்கலாம், எதுவும் வந்து அந்தளவுக்கு அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே எடுத்து நான் இதில் போட்டுட்ருக்கேன். அடுத்தது காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச டைம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறமா கமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாட்டர்டே சண்டே அந்தளவுக்கு ரிப்ளை கூட பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணாமல் கூட விட்டுருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறது, ஏதாவது மெயில்ஸ் வந்ததுன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் இதில் பார்ப்பேன். நான் கூட பரவாயில்லைங்க, எனக்கு வந்து லஞ்ச் செய்கிற வேலை காலையிலே இல்லை, அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் நான் மேனேஜ் பண்ணிடுறேன். சில பேர் வந்து காலையிலேயே லஞ்சும் பேக் பண்ணணும், அவங்களுக்குலாம் இன்னுமே ரொம்ப இந்த டே வந்து பிஸியாக இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து சீரியல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் ஒரு சீரியல் கூட இப்போ வந்து பார்க்கறது கிடையாது, ஏன்னா டைம் இல்லை அதுக்கு. பாப்பா வந்து சோட்டா பீம் அப்படி இப்படின்னு இது டிவியை வந்து பிடிச்சிப்பான். இப்போ வந்து எந்தெந்த சீரியல் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட்டான சீரியல் என்ன அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் தெரிஞ்சுப்பேன். எனக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப அந்த சீரியல்லாம் நான் போய் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். ஆனால் வந்து அதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து வைக்க போகிறேன். இது வந்து தயிர் சாதத்தை வச்சுட்டு பக்கத்தில் அந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு குழம்பு ஊற்றிட்டு நார்மலாக வந்து அந்த கத்திரிக்காய் தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரே ஒரு குழம்புனா ஃபஸ்ட்டு 2 நாள் நல்லா சாப்பிட்ருப்போம், நான்வெஜ்லாம் செஞ்சு சூப்பராக சாப்பிட்ருப்போம். அதனால் இன்றைக்கி வந்து சிம்பிள். இன்னொன்று வந்து ரெஸ்ட் ரூம்லாம் கூட இன்றைக்கி வாஷ் பண்ணுற வேலை இருந்தது, அதை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைன்னா நான் சீக்கிரமாக ஒரு 12:30 மணிக்குள்ளே சமைக்க வேண்டிய வேலை இருந்தது, அதனால் வந்து அதை கவர் பண்ணலை. ஸோ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லா எக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு ஜீரகம் அதெல்லாம் வந்து போட்டு இப்போ தாளிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், ஜீரகம், அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு நம்ம வந்து மல்லித்தூள் போட போகிறோம், இருந்தாலுமே வந்து நம்ம மல்லி விதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம், இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அடுத்து தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே வந்து சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறமா தனியாக வந்து மசாலா எதுவும் சேர்க்கப்படுறது கிடையாது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அந்த மாதிரி காரப்பொடி எல்லாமே இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துடலாம். நான் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறேன், ஏன்னா அப்போ தான் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்குது மிளகாய்த்தூள், அதனால் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு நல்லா இதையும் பார்த்திங்கனாக்கா நல்ல சுருளை வதக்கிட்டு அப்படியே இதை ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். அதுக்குள்ளே அது நல்லா ஆறுற டயத்துக்குள்ளே ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சோம்ல அந்த ஜாமான்லாம் விளக்கி வச்சுட்டு போகிறேன். எப்போதுமே ஜாமான் விளக்கிட்டு அதுக்கப்புறமா லஞ்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா நல்லா தான் இருக்கும். பட் மண்டே வேறு மற்ற வேலைகள்லாம் இருந்ததுனால என்னால் ப்ராப்பராக எதுவும் பண்ண முடியல. ஸோ மண்டே வந்து எப்போதுமே கொஞ்சம் கச்சக்கா முச்சக்கான்னு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? எல்லா நாள் மாதிரி தான் இருக்குமா திங்கக்கிழமை அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ அதே சட்டியை வந்து கழுவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டோம்ல, இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம எக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அதில் வந்து உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ண போகிறேன். அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு கத்திரிக்காவை நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா பிளைனாக போட்டு எண்ணெயில் வதக்குவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு வதக்கணும். அப்படின்னா இதோட மசாலா, உப்பு, காரம் எல்லாமே வந்து கத்திரிக்காய்க்குள்ளே போய் இறங்கி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காயில் செய்கிறத விட வெள்ளை கலரில் இருக்கும்ல கத்திரிக்காய், அதில் செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னமேல் நம்ம செய்ய போகிற ப்ராசஸ் எல்லாமே வந்து நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்யணும், அப்போ தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு கத்திரிக்காயாக போட்டு நல்லா அதை வந்து கலர் எப்படி மாறி இருக்குது பார்த்திங்களா, அதோட ஸ்கின் வந்து அப்படி சுருங்கும், அந்த மாதிரி சுருங்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதே எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நம்ம தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாமே தாளிச்சிடலாம். நம்ம வந்து ஜீரகம், கடுகு இதெல்லாம் தனியாக கூட போடுவாங்க. நான் வந்து கருவடகம், அந்த கருவடக வத்தல் வந்து போட்டிருக்கேன். அது இந்த வருஷம் சம்மரில் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பூண்டு, கருவேப்பிலை ரெண்டுத்தையுமே தாளிச்சிட்டு இது என்ன தண்ணி வெள்ளை கலரில் ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன அந்த கைனி தண்ணி, அதை வந்து ஊற்றி மிக்ஸி அப்படியே கழுவி அதையும் இதில் போட்டுடுறேன். நான் வந்து மஞ்சத்தூள் போடுறதுக்கு அப்போவே வந்து மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் மஞ்சள்
மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கிறேன். இது ரொம்ப தளன்னு மேலெல்லாம் தெரிக்குங்க, அதனால மூடி தான் செய்யணும். மூடிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் புளி கரைச்சி வச்சிருந்தால அந்த புளியை எடுத்து ஊற்றிடுறேன். இன்னைக்கு வந்து நான் பாப்பாவை கூப்பிட போகலை, ஸோ வந்து அவங்களே கூப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. புளியை நல்லா புளிஞ்சு ஃபுல்லு சாரியுமே எடுத்துகிட்டு சக்கையை மட்டும் போட்டுடுறேன். இப்போ வந்து இதை கலக்கி விட்டுட்டு இதையும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். பாப்பாவை கூப்பிடுற வேலை இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நைட்டி போட்டிருக்க மாட்டேன், ஏதாவது வந்து குர்த்தீஸ் தான் போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து எனக்கு வெளில போகிற வேலை இல்லை, இனிமேல் ஈவினிங் பாப்பாவை டான்ஸ் கிளாஸ் விட்ற வேலை தான் இருக்குது, அதனால தான் நைட்டியே போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா அந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை ஒன்று ஒன்றா போட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ வேக விட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது தயிர் சாதத்துக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்தாச்சு, அவங்களுக்கு தயிர் சாதம் காராச்சேவு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தப்ப மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. மதுரையில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சேவு, அப்புறம் கருப்பட்டி மிட்டாய், அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ எனக்கு குழம்பு பார்த்த உடனே நாக்கில் எச்சு ஊறுது, அவ்வளோ சூப்பராக இருந்தது அன்றைக்கி வந்து குழம்பு. இதுதான் வந்து அவங்களுக்கு, ஏன்னா இதை சாதத்தில் தொட்டு சாப்பிட்ருவாங்க, ப்ளஸ் அந்த தயிர் சாதத்துக்கு இதையே வந்து சாப்பிட்டுக்குவாங்க, இந்த குழம்பையே தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க. ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு டான்ஸ் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சோண்டு வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா சம்மர் வந்துருச்சு, டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பாப்பாவை டான்ஸ் கிளாஸ் விட்டுட்டு கூப்பிட்டுட்டு வரப்ப எண்ணெய் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாதிரி மரச்சக்க எண்ணெய் தான் வாங்குறது. இது வந்து சண்டேவே வந்து பார்த்தோம், இல்லை அதனால சரி ஓகே மந்த் பிகினிங்கில் ஸோ எண்ணெய்லாம் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணெய் வாங்க வந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயக்கல்பம் சோப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம், நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹெர்பல் சோப்பே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க. தேங்காய் எண்ணெய் சோப்புனா மேக்ஸிமம் வெள்ளை கலரில் தான் இருக்கணும், ஏதாவது ஹர்ப்ஸ் வந்து சேர்த்துருந்தா தான் கொஞ்சம் தான் கலர் மாறணும். ஆனால் இது வந்து நல்லாவே பச்சையாக இருந்தது, அதனால வாங்காமல் வந்துட்டேன். அம்மாவே சூப்பராக சோப்பெல்லாம் தயாரிப்பாங்கங்க, அதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். நான் எண்ணெய் வாங்குறதுக்கு வாளி வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். எண்ணெயை கொண்டு போய் வீட்டில் வச்ச உடனே பாப்பா வந்து பார்க் போகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணா. ஏன்னா 2 நாள் ஜாலியாக வெளியில் சுற்றி பழகிட்டாங்கல்ல, அதனால திங்கக்கிழமை வந்து கொஞ்சம் அட்டகாசம் தான் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் பசங்க எப்படி மண்டேவும் நார்மலாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்போதுமே எனக்கு திங்கக்கிழமை வந்து நான் ஏண்டா திங்கக்கிழமை வருது அப்படின்னு சொல்லிட்டு பல ரீசன்ஸில் தோணும். இன்னொன்று வீட்டில் வந்து நான் பாப்பாவை தனியாக பார்த்துக்கணும், வீட்டில் எங்கேருந்து போக முடியாது, அப்புறம் பாப்பா ரொம்ப சேட்டை பண்ணுவான் இந்த 2 நாள் ஜாலியாக இருந்ததுனால. அதனால வந்து பார்க்குக்கு சென்று கூப்பிட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவளுக்கு கை கால்லாம் கழுவி விட்டுட்டு கொஞ்சம் விளையாண்டு டயர்ட் ஆகிட்டா. ஸோ ஒரு 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டேன். இந்த திங்கக்கிழமை எனக்கு இப்படி தாங்க இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மண்டேனா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிக்க மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.